இந்த ஃபைனல் மேட்சோட டேஸ் போடுறாங்க. தினேஷ் அண்ணா வர்சஸ் வினோத் அண்ணா. டேஸ் வின் பண்ணியிருக்காங்க. வினோத் அண்ணா பேட்டிங் ஆடுறாங்க. வினோத் அண்ணா டீம். இந்த ஃபைனலோட ஃபர்ஸ்ட் பால் சரவணன் அண்ணா கையிலேருந்து வருது. ஃபர்ஸ்ட் பாலே கேட்சா விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் பிடிச்சிருக்காரு தினேஷ் அண்ணா. சஞ்சய் அண்ணா விக்கெட் ஆகிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே. வினோத் அண்ணா டீமுக்கு நல்லா ஆடுற பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் அண்ணா வராரு. நல்லா ஆடி கொடுக்குற பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காங்க. பவுலர் கைக்கே போயிருக்கு. ரன் எதுவும் ஓட முடியாது. தேர்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டிங் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரன் எதுவும் ஓட முடியாது. ஃபோர்த் பால் ரன் எதுவும் ஓட முடியாது. 4 பால் சூப்பராக போட்டுருக்காரு. லாஸ்ட் 2 ஓவர் ஃபஸ்ட் ஓவரில் அருமையான பால். விக்கெட்டே இல்லை. உள்ளதான் நிற்கிறார். ஷார்ட் அடிச்சிருக்காரு. 1 ரன் ஓடி இருக்காங்க. இது வரைக்கும் 3 ரன் வந்திருக்கு. 2 ரன் ஓடில் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவருக்கு 3 ரன் கொடுத்துருக்காரு சரவணா. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு தினேஷ் அண்ணா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பிரவீன் அண்ணா இருக்கார். ஃபஸ்ட் பால் டாட் பாலாக இருக்குது. அகைன் செகண்ட் பால் பவுன்ஸ் மாதிரி போட்டார். டாட் பாலாக இருக்குது. தேர்ட் பால் பவுன்ஸ் ஆகிருக்கு. 1 ரன் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங் இருக்காங்க. 1 ரன் மட்டுமே. ஃபோர்த் பால் மூணு பால் இருக்கு. அருமையான ஒரு பாயிண்ட் மேலே அடித்தார். 2 பால் இருக்குது இந்த ஓவரில். ஷார்ட் அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ரன் எதுவும் 1 ரன் தான் போகும். பெரிய ஷாட் எதுவும் போகாது. லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரு ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு 7 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க வினோத் அண்ணா டீம். ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு 7 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு வினோத் அண்ணா சாரி அருமையான ஃபீல்டிங். அவுட்டா நாட் அவுட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. விக்கெட். பவுல் ஆயிருக்காரு. பாலே அவுட் ஆகிருப்பார். ஆனால் இந்த பால் அருமையாக போட்டு எடுத்திருக்காரு தியாகராஜ் அண்ணன். விக்கெட். நெக்ஸ்ட் பால் அருமையான பவுன்ஸ் போட்டிருக்காரு. வைட் போட்டிருக்காங்க அம்பையர் சிக்னல். நெக்ஸ்ட் பால் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு பவுலர். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஆட ட்ரை பண்ணாரு. ஆனால் பேட்டில் படலை. டாட் பால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால் டாஸ் பால் கேட்சா விக்கெட்டுங்க. அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு தினேஷ் அண்ணா. இது வரைக்கும் 2 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேட்ச் அவர் தான் பிடிச்சாரு. இந்த கேட்ச் அவர் தான் பிடிச்சிருக்காரு. கேப்டன் டு கேப்டன் விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பேட்டர் நடராஜ் அண்ணா வந்திருக்காரு. இது வரைக்கும் விக்கெட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸ்டாண்ட் பண்ணி ஆடினா தான் மேட்ச் கொண்டு போக முடியும். நேற்று பார்த்துருப்பீங்க இந்தியா திடீர்னு 3 விக்கெட் விழுந்தோன்னே விராட் கோலி இத்தனை மேட்ச் அடிக்காமல் இந்த லாஸ்ட் மேட்ச்சில் அடித்தார். அதே போல் நம்ம நடராஜன் ஆடினார்னா மேட்சை பிடிக்கலாம். முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு 8 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கோர் போர்டில். டாட் பால் போட்டார். மேக்ஸிமம் அடிச்சிருக்காருங்க. இது வரைக்கும் பொறுமையாக ஆடிட்டு இருந்தார். இப்போ மேக்ஸிமம் 6 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டிருந்தாரு. ஆனால் இந்த ஓவர் பிச்சை போட்டு என் ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிட்டாரு. மேலே பட்டிருக்கு. லெக் பைஸ் ரன் கிடையாது. ஃபுல்
டாஸ் பால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. பவுண்டரி போயிருக்கு. 4 ரன். இது வரைக்கும் ரன் வராமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு ரன் இல்லை. இந்த ஒரே ஓவரில் இது வரைக்கும் 10 ரன் வந்திருக்கு. சிங்கிள் ஓடி இருக்காரு. அருமையான சிங்கிள். எப்பயுமே ஃபைனலில் பிக் டோட்டல் வராது. அவரே ஸ்கோர் தான் வரும். அதே தணருவாங்க 2 டீமுமே. அதே போல் தான் இந்த மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். 4 போகல. 5th ஓவரில் ஃபஸ்ட் பால். இது வரைக்கும் 20 ரன் வந்திருக்கு. ஃபஸ்ட் பாலே சிங்கிள் தட்டு ஓடி இருக்காரு. ஃபீல்டிங். செகண்ட் பால் 1 ரன் ஓடி இருக்காங்க. இது வரைக்கும் 2 பாலுக்கு 2 சிங்கிள் போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஆள் ஸ்பீடாக போட்டார். ஆனால் 1 ரன் வரல. 2 ரன் கிடையாது. 4th பால் எஜ்ஜாக இருக்குது. எஜ்ஜாய் மேலே போணுச்சு. 1 ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் 2 more. எஜ்ஜாக இருக்குது. 1 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. இந்த ஃபைனல் பால் யாருமே சிங்கிள் தட்டிக்கிட்டே இருக்காரு. ரன் ஓடி இருக்காங்க. அருமையாக ஓடி இருக்காரு. இந்த ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் 5 ஓவருக்கு 26 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தினேசன் வந்திருக்காரு. ஷார்ட் பால் போட்டார். ஃபஸ்ட் பால் வயிறு கொடுத்துருக்காரு அம்பையர். டாட் பால். நெக்ஸ்ட் பால் போல எதுவுமே போல. நல்ல ஃபீல்டிங். அருமையான ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. அதான் அண்ணா சூப்பர் ஃபீல்டிங். கண்டிப்பாக பவுண்டரி போக வேண்டியது. 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு டீமுக்காக. நாலு ரன் போயிருக்கு. ஸ்லோயர் மாதிரி தூக்கப்பட்டார். 4 ரன். லாஸ்ட் 2 more. டாட் பால். சாரி, 1 ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் பால். ஒரு பால் இருக்கு. சாரி, இந்த ஃபைனல் பால். விக்கெட். லாஸ்ட் பால் 2 ரன். நடராஜன் நான் சொன்ன மாதிரியே வந்து மேட்ச்சில் ரன்னிங் ஓடி ஓடி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் 36 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்கோர் தான் ஃபைனலில். இது டஃப்பான ஸ்கோரு. பார்க்கலாம் அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. நல்ல பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மதன் அண்ணாவும் கார்த்தியனாவும் இறங்கியிருக்காங்க. 36 பாலுக்கு 37 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு பிரவீன் அண்ணா வராரு. நல்ல பவுலர் அவர். வேகமாக போடுவார். அருமையான பால். சிங்கிள் ஓடி இருக்காங்க. இதே மாதிரி ஓடி ஓடி எடுத்தாவே மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடலாம். டாட் பால். ஒரு ரன் விட்டாங்க. இது வரைக்கும் 2 ரன் வந்திருக்கு. ஒயிட் பால். குட் ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டிங். டாட் பால் ஆயிருக்கு. இதுவும் லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில். ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 ரன் வந்திருக்கு. செகண்ட் ஓவரை போகிறதுக்கு சஞ்சயன் வந்திருக்காரு. கைக்கு அடிச்சிருக்காங்க. டாட் பால். ஃபைனல் மேட்ச்சில் ஸ்கோர் கம்மி தான். ஆனால் ப்ரெஷர் மேட்ச் தான் எல்லாருக்குமே. ஷார்ட் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 4 ரன் போயிடும். 4 ரன்.
நெக்ஸ்ட் பால் அகைன் ஷார்ட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் 6 ரன் வந்திருக்குங்க. அதான் நான் நல்லா ஆடிட்டு இருக்காரு இந்த மேட்சை. ஒரு பவுண்ட்ரி, அதாவது 4 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்த பாலே 6 அடிச்சிருக்காரு. சிங்கிள் ஓட்டுறாங்க, கண்டிப்பாக ஓடிடுவாங்க. ஒரு ரன். ஒயிட் பால், ஷார்ட்டை தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க. ஃபைனல் பால். சிங்கிள் ஓட்டாங்க. இந்த ஓவரில் நல்ல ஸ்கோரை கொண்டு வந்திருக்காங்க. 18 ரன் வந்திருக்கு. இந்த ஓவரில் மட்டும் 14 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கோர். ஃபுல் டாஸ் பால் வேகமாக போட்டார். நல்ல ஃபீலிங். ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் பால் டாட் பால் ஆயிருக்கு. தேர்ட் பால் டாட் பால், டாட் பால். பால் பேட்டர் தியாகராஜன் வந்திருக்காரு. 19 பாலுக்கு 18 அடிச்சா மேட்ச் வின் பண்ணலாம். அதனால ப்ரெஷர் மேட்ச் தான். அம்பேர் சிக்னல் ஒயிட். நினைச்சேன் நல்ல ரன்னிங் ஓடிட்டாரு. அந்த வயசில் ஆனால் இதெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல் 18 பாலுக்கு 16 தான் அடிக்கணும். ரெண்டு பேட்ஸ்மேனுமே நல்ல பேட்ஸ்மேன். ஆனால் இருந்தாலும் நம்ம ஃபைனலில் இந்த பிரச்சனை இருக்கும். 2 பேட்ஸ்மேனுக்கும் இந்த டீமுக்குமே ப்ரெஷர் இருக்குது. டிஸ்கஸ் போயிட்டு மேட்ச்சு நல்லா சஞ்சய் வந்திருக்காரு போகிறதுக்கு. லாஸ்ட் 3 ஓவருக்கு 16 ரன் ஆட் பண்ணோம். 18க்கு 16. ஷாட் அடிச்சிருக்காரு. கேமரா போய் சொல்லாது. கைக்கே போயிருக்கு. டாஸ் பால். ஒரு ரன் ஓடிடுவாங்க கண்டிப்பாக. 15 பாலுக்கு 11 ரன் தான். ஷார்ட்டு மேக்ஸிமம் போயிடுச்சுங்க. கேமே மாற்றிட்டாரு. 5 ரன் தான் அடிக்கணும். அதான் நான் கேமே மாற்றிட்டாரு. அருமையான ஷாட்டு. இன்னும் 2 பாலுக்கு இந்த ஓவரில் ஷார்ட்டு பவுண்ட்ரி. 2 ரன் அடிக்கணும். 2 ரன் 2 வின் பண்ணலாம் மேட்சை. 1 பால் இருக்குது. இந்த ஓவரில் மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1 ரன் தான் மேட்ச். மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. தினேஷ் அண்ணா டீம் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஃபைனலாக. நல்ல மேட்ச்சு. சூப்பராக மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. வெல் பிளேட் 2 டீமுக்குமே. கங்க்ராட்ஸ் வின்னிங் டீம். ஹார்ட் லக் ரன்னர் டீம். Okay. Next time, இதே தான் நாங்களே ஒரு வருஷம் சொல்லி கொடுக்கிறோம். Next time
இந்த வாக்கியத்தை எங்களுடைய தாரகமாக எடுத்து எப்பொழுதும்